அமித்ஷா வந்து அதிமுக கூட்டணியை உறுதி செஞ்சுட்டு போயிருக்காரு. இதுல எடப்பாடிக்கு விருப்பம் இல்ல, அவர் ஒரு மாதிரி ஆல்ட்ரேஷன்ல இருக்காரு அப்படிங்கிறாங்க. நீங்க எப்படி அது பாக்குறீங்க? உண்மைதான். உண்மையிலே விஜயோடு சேர வேண்டும் என்றுதான் அவர் விரும்பினார். சமய சார்பற்ற கூட்டணியாக இருக்கட்டும் என்று அவர் எதிர்பார்த்தார். அதனாலே தான் பிஜேபி விட்டு வெளியே வந்தார். ஆனால் இந்த விஜய்க்கு தன் யோசனையும் கிடையாது, தெளிவான யோசனை உள்ளவனையும் வைத்துக் கொள்வது கிடையாது. ரெண்டு இருக்கும். தன் யோசனை இல்லாத ஆள் தெளிவான ஆலோசகர்களை வைத்திருக்க வேண்டும். அது தெளிவான ஆலோசனையும் வைத்திருக்க. பாமகவை ஒழித்து கட்டிவிட்டு வந்த ஆள் அங்கே ஆலோசகராக இருக்கிறார். அந்த ஆள் வந்து இவர் என்ன விரும்புகிறாரோ அதற்கேற்ப சொல்லுகிறார். இவர் நம்ம முதலமைச்சராக வேண்டும் என்று விரும்புகிறார். விஜய் விரும்புகிறார். ஆகவே நீங்கள் கண்டிப்பாக 26 நீங்கள் தான் முதலமைச்சர் என்று திரும்ப அதற்கேற்ப அவர்கள் யோசனை சொல்லுகிறார்கள். இல்லாவிட்டாலும் அந்த ஆள் ஆராய்ந்து பார்த்து யோசனை சொல்ல தெரிந்த ஆள் இல்லை. பாமகவை ஒழித்து விட்டு வந்த ஆள் என்ன